விளையாடிட்டு இருக்கியா? என்னாலயே இந்த பக்கெட்டை தூக்கிட்டு போறது ரொம்ப கஷ்டம். நீ எப்படி தூக்குவ? உன்னால இது எப்படி முடியும்? அப்புறம் இந்த மாதிரி உன் கையிலயும் கட்டு போட வேண்டி இருக்கும். அந்த கவலை எல்லாம் உனக்கு எதுக்கு? நான் பாத்துக்கிறேன், நீ போ. இல்ல காளியம்மா, உன்னால முடியாது. என்னால முடியாததுன்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. இல்ல காளியம்மா, இதுல ரிஸ்க் எல்லாம் எடுக்க கூடாது. உனக்கு உடம்பு முடியாம போச்சுன்னா என்ன ஆகுறது? ஆமா, எனக்கு உடம்புக்கு முடியாம போனா இந்த உலகம் சுத்துறது நின்னு போயிட போது பாரு. போவியா? நான் பாத்துக்கிறேன் லட்சுமி அக்கா. நீ வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. என் மேல நம்பிக்கை இருக்குல்ல, போ. பாத்துக்கோ, முடியலன்னா கூப்பிடு. சரி, என்ன பாத்துட்டே இருக்க, போ. அப்பா, சமையல் ஆயிடுச்சா இல்லையான்னு இன்னைக்கு ஒன்னும் புரியலையே. இன்னைக்குன்னு பார்த்து பசி வைத்த ரொம்ப கிள்ளுதே. இன்னைக்குன்னு இல்ல, என்னைக்குன்னு தான் பசி வைத்த கிள்ளுதே. என்ன பாத்துட்டு இருக்க, போ. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான்னு தெரியலையே. ஐயோ, என்ன இது? டப்புல துணியோட அது மட்டும் டப்பு டப்பு டப்புன்னு படியாரி போய்கிட்டே இருக்குது. ஐயோ, மணி மணி மணி, ஏ மணி மணி, இங்க வா மணி. என்ன மாமா, என்ன ஆச்சு? மறுபடியும் கீழே விழுந்து கையை உடைச்சுக்கிட்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மணி. அங்க பாரு மணி, துணி டப்பு தாடா மாடிப்படி ஏறி போய்கிட்டே இருக்குது. என்ன விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த கிண்டல் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. நீ கூப்பிட்டியேன்னு என்ன ஏதுன்னு பதறி அடிச்சு ஓடி வந்தா இப்படி ஏதாவது ஜோக் பண்ணிட்டு இருக்க? ஐயோ மணி, நான் சொல்றதை கேளு மணி. மணி போகுதே, அங்க பாத்தியா போகுது பாரு. தானா மாடிப்படி ஏறி போகுது பாரு. டப்பு டப்பு எப்படி போகுதுன்னு பாரு. வாய்க்க மாமா, அங்க பாரு. டப்பு தானாவா மாமா போகுது? பின்ன நானா காசை வச்சு ஆளை விட்டு தூக்கிட்டு போக சொல்றேன். என்னால இத நம்பவே முடியல. இது என்ன மாமா அதிசயமா இருக்கு? என்னால இதான் நம்ப முடியல. அதிசயமா மட்டும் இல்ல, ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாவும் தான் இருக்குது. ஆமா மாமா, அத நம்ம ஃபாலோ பண்ணி போலாம். வா. ஐயோ, நான் வர மாட்டேன் மணி, நான் வர மாட்டேன். கண்டிப்பா இது ஏதோ மோகினி பிசாசோட வேலையா தான் இருக்கும். நான் வரல மணி. மாமா, அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. நான் தான் கூட வரேன்ல. வா. உன்னை பார்த்து மோகினி பிசாசே பயந்து பின்னங்கால் பெடரியில அடிக்க 300 கிலோமீட்டர் வேகத்துல ஓடி போயிருங்கிறியா மணி? அதுவும் சரிதான், நீ முன்னாடி போ, நான் பின்னாடியே வரேன். வா முதல்ல. ஐயோ, தைரியத்தை விட்டுறாத, போ போ. பேசாம வா. அங்க பாரு பாரு. ஐயோ, யாரோ இந்த வீட்டுல சூனியம் தான் வச்சிருக்கிறான். ஏன் மணி, என்ன மணி இது? நம்ம கண்ணு முன்னாடியே என்னென்னவோ நடக்குது. என்ன மணி இதெல்லாம்? கனவா நிஜமா? எல்லாமே மாய மந்திர வேலையா இருக்குது. என்னத்த பண்றதுன்னு தெரியல. மாமா, கனவில்ல, நிஜம்தான். மாமா, எனக்கு புரிஞ்சு போச்சு. அம்மா சொன்ன மாதிரி இது அந்த குரலி வித்தக்காரி இருக்கால, அவளோட வேலையாதான் இருக்கும். என்ன நீ சொல்ற மணி? ஆமா மாமா, அவ மட்டும்தான் இந்த மாதிரி மந்திரம் தந்திரம் பண்றதுல கை தேர்ந்தவ. கோயில்ல கூழ் ஊத்துறப்ப கூட அவ பண்ண குரலி வித்தியதான் நம்ம கண்ணால பார்த்தோமே. ஆமா 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 ஆமா, கொதிக்கிற கூழ கையில வாங்கில குடிச்சா. ஆமா மாமா,
அதோட இல்லாம அவளுக்கு என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காளியாத்தவே விஷத்தை எடுத்த மாதிரி நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கி நம்ப வச்சாலே. இப்ப அவதான் மாமா நம்ம 2 பேரையும் பயமுறுத்தி இந்த மாய வித்த சித்து வேலை எல்லாம் காமிச்சிட்டு இருக்கா. எங்க இருக்கா?